शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणं मूणावद् श्लोकम्। यस्माद् विश्वं सदुत्थं सदुपभृतम् अथो लीयते तत्र तस्मात् सन्मात्रं नान्यदस्मात् मृद इव घटिको दञ्चनादिर्विकारः। सद्भेदे स्यादसत्त्वं सदथ यदि तदा नास्ति भेदः कथंचित् भेदाभेदौ विरुद्धौ न हि भवति भिदा अभिन्न वस्तु प्रतिष्ठा। अपवाद प्रकरण இது. இந்த अपवाद பிரகரணத்திலே முதல்ல பிரபஞ்சத்தை அபவாதம் பண்றதுன்னா மித்யாத்வம், பிரபஞ்ச மித்யாத்வம் நிரூபணம் செய்யப்படுறது. ஏற்கனவே அதான் ஆரம்பிச்சார், 2 ஸ்லோகத்துல அதான் வந்தது. இப்ப இன்னும் ஒரு யுக்தி சொல்லி பிரபஞ்ச மித்யாத்வத்தை காண்பிக்கிறார். என்ன யுக்தி சொல்றார்? யஸ்மாத் விஸ்வம் சதுத்தம் சதுபபிருதம் அதோ தத்ர லீயதே தஸ்மாத் சன்மாத்திரம். விஸ்வம்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமானது சன்மாத்திரம். சத் அப்படிங்கிறது காரணமான பிரம்மஸ்வரூபம். சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லக்கூடிய அந்த சச்சப்தத்தை இங்க பிரயோகம் பண்ணியிருக்கார். அந்த சத் ஸ்வரூபத்தை காட்டிலும் இது வேறானது இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? பிரபஞ்சம் போது தனியா தானே தெரிகிறது, அந்த பிரம்மமாவா தெரிஞ்சுட்டு இருக்கு. சத்துன்னு பிரம்மத்தை சொல்ல போனா பிரம்மம் வேற பிரபஞ்சம் வேற தான் தெரிகிறது. நீங்க எப்படி இந்த பிரபஞ்சத்தை பிரம்மந்தான் விஸ்வம் சன்மாத்திரம் பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அப்போ நான் சொல்றதுக்கு ஒரு யுக்தி இருக்குன்னு அவர் காரணம் காண்பிக்கணும், பிரமாணம் காண்பிக்கணும். என்ன பிரமாணம் காண்பிக்கிறார்? சதுத்தம். சதுத்தம்னா சத்தில் இருந்து உத்தம் உத்திஷ்டதி, அதிலேந்து உண்டாகிறது. எதுலேருந்து வந்தது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு கேட்டா அந்த பிரம்மத்திலேருந்து வந்தது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அதுல என்ன தெரிஞ்சது? சது உபபிருதம். உபபிருத்தம்னா சத்துல, சத்து தான் இதை தாரணம் பண்ணிட்டு இருக்கு, சத்தாலதான் இது நிக்கிறது. சத்துல இதுதான் வந்தது, சத்தாலதான் நின்று இருக்கு, சத்துலதான் நின்று இருக்கு. இதுக்கு ஆதாரமா இருப்பது சத்து. அதோ லீயதே தத்ர, கடைசியில லயமாகும் போது அந்த சத்துலேயே லயமாகி விடுகிறது. இது மூணுமே நமக்கு ஸ்ருதியால தான் தெரியுது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் பிரம்மா. அப்ப இந்த ஸ்ருதியை வச்சுண்டு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் பூரா அந்த பிரம்மத்திலேருந்து உண்டானதாகவும் பிரம்மத்திலேயே இருந்துட்டு இருக்கிறதாகவும், அதாவது இந்த பிரம்மத்தை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிறது பிரம்மந்தான் அப்படின்னும், கடைசியில லயமாகும் போது பிரம்மத்திலேயே லயமாயிடும் அப்படிங்கிறதும் நமக்கு அந்த ஸ்ருதியிலேருந்து தெரியுது. இப்படி சொன்னதுனால என்ன ஆறுதுன்னா இது பிரம்மந்தான். அப்படி எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? பிரம்மம் இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கலாம், உற்பத்தி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணமா இருக்கலாம். அதுக்காக இந்த ஜகத்தே பிரம்மந்தான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
இந்த கேள்விக்கு பதில் சொல்லனார். நான்ய தஸ்மாத், இது பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லை. இதுனா என்னது? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமானது அந்த சத்துன்னு சொல்லப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் பின்னமாக வேறானதாக இருக்க முடியாது. திருஷ்டாந்தம் சொல்றேங்கிற. மிருத இவ கட்டிகோ தஞ்சனாதிர் விகாரா. இந்த குலாலன் இருக்கானே, அவன் பானையை தயார் பண்றான். கட்டிக்கானா சின்ன பானை. பானையில சின்னதா இருக்கிறதுக்கு கட்டிக்கான பேரு, பெருசா இருந்தா கடகான்னு பேரு. அதை விட பெருசா இருந்ததுன்னா மணிக்கா மல்லிகா இப்படிலாம் பேர் இருக்கு. பெரிய அண்டா மாதிரி பெருசா இருந்ததுன்னா மணிக்க மல்லிகாதி, மல்லிகாதி சப்த பிரயோகம் அங்க இருக்கான். ஆனா எல்லாமே அந்த மண்ணால பண்ணப்பட்ட பானை. இந்த கட்டிகா உதஞ்சனாதிர் விகாரா, இதெல்லாம் மண்ணால செய்யப்பட்ட மண் காரியமானது. மண்ணிலேருந்து தானே வருது, மண்ணிலேருந்து தான் வருது. மண்ணாலதான் அந்த பானையை தயார் பண்ண முடியா இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் இந்த பானையோட அந்த மண் இருக்கிறதா இல்லையானா இருக்கிறது. எந்த மண்ணால இந்த பானை ஆனதோ அந்த மண்ணை விட்டுட்டு தனியா இது போகாது. பானை அந்த மண்ணுல தான் இருக்கும். மண்ணு தான் அதுக்கு ஆதாரம். நமக்கு ஒன்னா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பானைக்கு மண் ஆதாரம். உற்பத்திக்கும் அது காரணமா இருந்தது. உற்பத்தியான பிறகு அந்த பானைக்கு ஆதாரமா இருப்பது அந்த மண்ணு. அந்த மண் இல்லாம பானை இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த பானை உடைஞ்சு போயிடும், மண் இருக்கும். அப்படின்னா என்ன ஆச்சு? இந்த பானையானது மண்ணுல லயமாச்சுன்னு அந்த சமயத்துல சொல்லுவாங்க. மண்ணிலேந்து வந்து மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே லயமாகக்கூடிய இந்த பானை மண்ணா மண்ணை காட்டிலும் வேறையா அப்படின்னு கேட்டா மண்ணை காட்டிலும் வேறன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பானை மண்ணு தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இங்கே நமக்கு ஒரு வியாப்தி கிடைக்கிறது. ஒரு ஒண்ணுலேந்து உண்டாகி அதிலேயே இருந்து அதிலேயே லயமாகக்கூடிய ஒரு காரியம் அந்த காரணத்தை காட்டிலும் வேறானதாக இருக்காதுன்னு ஆச்சு. மண்ணுன்னு ஒரு உதாரணம் சொன்னோம். இதே மாதிரி சுவர்ணத்தை சொல்லலாம். சுவர்ணத்தை வச்சுட்டு ஒரு ஆபரணத்தை தயார் பண்ணி விடுறான். அது முன்னாடி ஆபரணமா இருக்கல, இப்போ சுவர்ணத்துல ஆபரணம் வந்து கொடுத்து சுவர்ணத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னா சுவர்ணத்துலதான் இருக்கு, சுவர்ணத்தை விட்டுட்டு தனியா இல்லை. அப்புறம் இதை அழிச்சுட்டு வேற இன்னொரு ஆபரணம் பண்றச்சு பழைய ஆபரணம் என்ன ஆச்சு? சுவர்ணத்துல லயமாயிடுச்சோன்னு சொல்லணும். அப்போ அந்த ஆபரணம் தங்கம் தானே. தங்கம் வேற இந்த ஆபரணம் வேறன்னு யாராவது சொல்லுவாளோ? அதனாலே எந்த ஒரு வஸ்து அந்த வியாப்தி கிடைக்கிறது நமக்கு, ஒண்ணுலேருந்து உண்டாகி அதுலயே இருந்து அதுலயே லயத்தை அடையுமோ அப்பனா அதை காட்டி இது வேற இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். வெறும் உற்பத்திக்கு காரணமா இருந்துட்டா இது சொல்ல முடியாது. உற்பத்தி ஸ்திதி லயம் 3 காலத்திலையும் அது இருந்துட்டு உற்பத்தியும் பண்ணி கொடுத்து ஸ்திதி காலத்திலையும் அதுக்கு ஆதாரமா இருந்துட்டு அதுக்கப்புறம் லயத்திலையும் தனக்குள்ள வாங்கிக்கிறதுன்னு சொன்னா அப்பதான் இந்த மாதிரி சொல்ல முடியும். அப்ப பிரம்மா அப்படிதான். ஜெகத் உற்பத்திக்கு முன்னாடி பிரம்மன் தான் இருந்ததுன்னு சொல்றது ஸ்ருதி. சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ஆக பிரம்மம் இருந்ததுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்ப அந்த பிரம்மத்திலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் வந்ததுங்கிறதையும் ஸ்பஷ்டமா ஸ்ருதி நமக்கு சொல்றது. அப்ப பிரம்மத்துல தான் இந்த பிரபஞ்சம் இருந்துட்டு இருக்கு, அதுதான் இதுக்கு ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கடைசியில இதை முடியரிச்சா எங்க போய் சம்மாரம் ஆகும் லயமாகும்னு கேட்டா அதுலயே தான் போயிடும்னு அதுவும் நமக்கு ஸ்ருதி சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த 3 லட்சணத்தை வச்சுண்டு 3ஐயும் சேர்த்து வச்சுட்டு பார்த்தால் நமக்கு என்ன தெரியும்? எப்படி அந்த ஆபரணமானது தங்கம்தானோ, தங்கத்தை காட்டிலும் வேறானது இல்லையோ, மண்பானையானது மண்ணை காட்டிலும் வேறானதாக இருக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் விஸ்வம் பிரபஞ்சமும் அந்த சத்துன்னு சொன்ன பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாக இருக்க முடியாது. அதனால இப்படி சொல்லலாம், விஸ்வம் சன்மாத்திரம். விஸ்வம்ங்கிறது அந்த பிரம்மந்தான். வேற மாதிரியா தெரியலாம், தெரியறது வேற, ஆனா உண்மையில அது பிரம்மத்தை காட்டுன்னு தனியா இருக்க முடியாது. இது பூர்வார்த்தம். இப்ப உத்தரார்த்தத்துக்கு வருவோம். இந்த பிரபஞ்சமானது ஒரு சமயம்
பிரம்மத்தை காட்டிலும் தனியாக வேறானதாக இருக்குமானால், இந்த மாதிரி சந்தேகப்படலாம்னா படலாம். பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது அது சைத்தன்யம், சச்சிதானந்தம்னு வர்ணிக்கப்படுறது. சத்து சித்து ஆனந்தம். ஆனா இந்த பிரபஞ்சம் அப்படியா இருக்கு? அப்படி இல்லையே, ஜடமானா இருக்கு. இது ஒன்றும் சைத்தன்யம் இல்லையே, ஜட பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சம் அந்த இதுக்கு நேர் விபரீதமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தோடு அபிண்ணமாக எப்படி இருக்க முடியும்? மண்ணால் ஆன அந்த பானை, மண்பானையானது ஸ்வர்ணாபின்னமாக இருக்க முடியுமா? ஸ்வர்ணம்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப தப்பா இருக்குமே. அதனால இந்த விபரீதமான ஜட பிரபஞ்சமானது சித்ரூபமான அந்த பிரம்மஸ்வரூபம், பிரம்மமாத்திரம் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ சொல்லுவார் சத் பேதே. சரி, நீ ஏத்துக்க முடியாதோ இல்லையோ, அதுவும் சரிதான். அப்படியானா இந்த பிரபஞ்சமானது சத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சத்துன்னு எதை சொல்றோமோ, சத்து தான் இருந்ததுன்னு சொன்னாரே, அந்த சத்து வேற, இந்த பிரபஞ்சமானது வேற அப்படின்னு சொல்லணும். அப்பனா இந்த பிரபஞ்ச சத்து இல்லை, பிரபஞ்ச சத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொன்னா அப்ப அது சத்து இல்லை தானே. கடமானது அந்த ஸ்வர்ணத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொன்னா அது ஸ்வர்ணம் இல்லையே, இது வேற தானே. அப்போ இந்த மாதிரி நீ சொன்னால் இந்த பிரபஞ்சம் சத் பின்னமாகி விடும். அதுதான் அசத்துவம். சத் பேதே சியாத் அசத்துவம். விஸ்வஸ்யங்கிறது சேர்த்துக்க வேண்டியது. சதத யதி ததா நாஸ்தி பேத கசஞ்சித். இல்லை, அப்படி சொல்லிடக்கூடாது. பிரபஞ்சத்தெல்லாம் அசத்துன்னு சொல்லக்கூடாது, அது இருக்குன்னு சொல்லணும். அதனால இது சத்பேதம் இல்லை, இது சத்துதான் அப்படிங்கிற பட்சத்தை எடுத்துட்டால் சதத யதி, ஒரு சமயம் இது சத்தை காட்டிலும் வேற நான் சொல்லல, இது சத்துதான் அப்படின்னு சொன்னால் அப்ப பேதம் இல்லைன்னு ஆயிடும். சத்து சத்பின்னம். சத்பின்னம் சத்தாக இருக்க முடியாது. சத் அபின்னம்னு சொன்னா அது பின்னமா இருக்க முடியாது. ஆகையாலே சத்து தான் இருக்கு, இது பிரபஞ்சம் இல்லை அப்படின்னா. ஜடமான பிரபஞ்சம் அந்த சத்தாக இருக்கு, சத்துதான், சத்துக்கும் அதுவும் ஒண்ணுதான், ஜடமும் சைத்தன்யமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா இது விருத்தமா இல்லை, விரோதமா இருக்கு. அந்த அக்னி சூடா இருக்குமே, அந்த அக்னியும் ஜலமும் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலே சத்தும் சேத்தனமும் சத்தும் அசத் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது சரியா இல்லையேன்னு கேட்டேன். அதனால சொல்ற, அப்ப என்ன சொல்ல போற? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம் சொன்னா இந்த ஒரு பிரச்சனை வராது. இப்ப கயறு பாம்பாக அந்த காலத்துல தெரிஞ்சு போடுத்து, பிரம காலத்துல தெரியுறதுன்னு சொன்னா, அந்த பிரமத்துல தெரிஞ்ச பாம்பு கயரை காட்டிலும் வேறானதா இல்ல கயிறு தானா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? இல்ல கயிறு வேற, இந்த பாம்பு வேற அப்படின்னு சொல்ல முடியுமோ? அப்படின்னா எங்க போச்சு இந்த பாம்பு? ஞானம் வந்த உடனே எங்க போச்சு? சரி, கயிறு தான் அந்த பாம்பு அப்படின்னு சொல்லலாம். நான் பாம்பை பொய்ன்னு சொல்றோமோனோ? அப்ப பாம்பும் கயிறும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த கயிறை பொய்ன்னு சொல்லுவோமோ? சொல்ல மாட்டோம். கயிறு நிஜம். அதுல தெரிஞ்ச பாம்பு இருக்கே, அது நிஜம் இல்லை. அப்ப நிஜமில்லாத பாம்பும் நிஜமான கயிறும் ஒண்ணுதான், அபின்னம் அப்படி சொல்லலாமோ? என்னத்தான் சொல்றது? இந்த பாம்பு கயத்தை காட்டிலும் வேறானதா இல்லையா அப்படின்னு கேட்டா ஒருத்தன் சொன்னா பேதா பேதவு, பேதமும் தான் அபேதமும் தான், இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் வச்சுக்கோன்னா, பேதமும் வச்சுக்கலாம் அபேதமும் வச்சுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கும் வேலை இருக்கு, அதனால ரெண்டும் இருக்கட்டுமே. அது சொன்னார் பேதா பேதவு விருத்தவு, இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வழி இல்லை. இதுவும் சரி அதுவும் சரி அப்படின்னு சொன்னாக்க தப்பு.
நான் சொல்றபடி சொன்னால் சரியா இருக்கும். ஒண்ணு பொய், ஒண்ணு நிஜம். கயறு நிஜம், பாம்பு பொய். அப்போ அந்த நிஜமான கயிறு பொய்யான பாம்பாக தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா இது தப்பு இல்லை, இது கரெக்டு. நிஜமான கயிறு பொய்யான பாம்பாக பிரமகாலத்திலே இவனுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுல தப்பு இல்லை, இதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. ஆனா இந்த கயிறு வேற அப்படின்னு சொன்னாலோ, கயிறு வேற இல்ல பாம்பு வேற அப்படின்னு சொன்னாலோ தான் ஆட்சேபம் முடியல. வேறன்னு சொல்ல முடியல, அதுவே தானே சொல்ல முடியல. ஆனா அது இப்படி தெரியுறது, இது மித்யா, அது சத்தியம். சத்தியம்தான் மித்யாவாக தெரிகிறது, மித்யாவாக தெரியறது இல்லை. தெரியும் போது சத்தியமாவே தான் தெரியும் மித்யா. இந்த மித்யா அதுதான் மிதுனீகிருத்தியான்னு சொல்லுவா. சத்தியாதிருத்தே மிதுனீகிருத்திய அகமிதம் மமேதமிதி நைசர்கிகோயம் லோகம் விவகாரா. அந்த அனிருத்தம் அனிருத்தமாக தெரியாது, வஸ்துதா அது அனிருத்தம், தெரியறிச்ச சத்தியமா இருக்கும், சத்தியமாக தெரியும். அப்போ பாம்பு தெரியும் போது சத்தியமான பாம்பா தான் தெரியும், அப்புறம்தான் அது சத்தியம் இல்லைங்கிறது தெரியும். ஆக விசாரம் பண்ணி பார்க்கறச்ச இந்த விஷயம் தெரியும், பிரதீதியை கொண்டு பார்த்தா தெரியாது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். அதனாலதான் பிரதீதியை கொண்டு நீங்க பார்க்கும்போது இது பின்னமா அபின்னமானு கேட்டா ரெண்டு கிட்டானா போதும், சரியா வராது. அனிர்வச்சனீயம் மித்யான்னு சொல்லிட்டு விசாரம் பண்ணினா அது மித்யா, விசாரம் பண்ணலைன்னா எப்படி தெரியுறதோ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதனால பேதமா அபேதமா அப்படின்னு சொல்ற இடத்துல பேதாபேதவாதம்ங்கிறது விருத்தம். எப்படி விருத்தமாச்சு பேதாபேதவாதம் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த கட்டம் இருக்கு, பட்டம் இருக்கு, இது ரெண்டும் ஒன்னா வேறையான்னு கேட்டா என்ன சொல்றது? இது வேற அது வேற. அப்ப பேதம் அப்படின்னு சொன்னா அங்க அபேதம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எங்க அபேதம் இருக்கோ, கடம்னு சொன்னாலும் சரி கலசம்னு சொன்னாலும் சரி அந்த வஸ்து ஒண்ணுதானே. இல்லே கடம் வேற கலசம் வேற அப்படின்னு சொல்லுவாளோ? சொல்ல மாட்டான். அப்படின்னா அங்க அபேதம் இருக்கிற இடத்துல பேதம் இல்லைன்னு பார்க்கிறோம். அதனால பேதமும் அபேதமும் சேராது, இதுதான் விரோதம். இது ஒரு இடத்துல சேராது, அதனாலதான் விருத்தம். ஆக இந்த இடத்துல காரணமான அந்த சத்ஸ்வரூபத்துக்கும் அதனுடைய காரியமான பிரபஞ்சத்துக்கும் பேதமும் அபேதமும் ரெண்டு சொல்லக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு போய் ஒண்ணு நஜம்னு சொன்னா எனக்கு கவலை இல்லை. ஆனா ரெண்டே சத்தியம்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு விரோதம். அதனால எதையோ ஒண்ணு பொய்ன்னு சொல்லிட்டாக்கா நமக்கு பிரச்சனை இல்லை. எப்படியோ மித்யாத்வம் வந்துடும். பிரபஞ்சத்தை மித்யா அப்படின்னு சொன்னாதான் உனக்கு சமாதானம் வருமே தவிர இல்லாட்டா முடியாதுன்னு கொண்டு போய் நிறுத்துறான். நஹி பவதி பிதா அபின்ன வஸ்து பிரதிஷ்டா. பிதானா பேதம். இந்த பேதமானது பேதம் இல்லாத வஸ்துவில இருக்க முடியுமான்னு கேட்க. பேதம் இல்லாத வஸ்துன்னு சொல்லிட்டு அதுல எப்படி பேதம் இருக்க முடியும்? பேதம் இருந்தா அது எப்படி பேதம் இல்லாத வஸ்துவாகும்? ஆக அபின்னம் அபேதம் இருக்கும் ஒண்ணுல பேதம் எப்படி இருக்க முடியும்? இந்த பேரை கேட்டாலே முடியாதுன்னு தெரியுது இல்லையா? ஆகையாலே பேதாபேதவாதம்ங்கிறதுக்கு இடம் இல்லை, அது தவறானது. இதுக்கு மேலே 4வது ஸ்லோகத்துக்கு போவோம். பேதோ பின்னே பிரதீதா பவதி खलु மிருஷா சந்திர நானாத்மதாவத் भिन्ने अभेदश्च तद्वत् प्रभवति हि ततो न स्वतो वस्तुभेदः धर्मैर्भेदः प्रसिद्धेत् यदि भवति भिदा धर्मिणो हन्त तेषां भेदे अभेदेपि लोके न खलु परिचिता धर्मधर्मी व्यवस्था. ஒரே பேதத்தையும் அபேதத்தையும் போட்டு மாற்றி மாற்றி போட்டு எடுக்கிறார். பேதா அபின்னே பிரதீதோ பவதி खलु மிருஷா. பேதம் இல்லாத இடத்துல பேதம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா
அப்ப அந்த பேதம் தான் பொய்யான பேதமாகும். பாம்பு இல்லாத அந்த கயத்துல பாம்பு இருக்கிறதாக தெரிஞ்சதுன்னா அப்ப அந்த பாம்பு நிஜ பாம்பா இருக்க முடியாது இல்லையா? இதுதான் பிரதிபன்னோபாதோ திரிகாலிகேத பிரதியோகித்துவம் மித்யாத்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு தெரிஞ்சதோ அங்க நிஜமா இல்ல, அது இல்லாத இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சது. தெரிஞ்சா அதுக்குதான் பேரு மிருஷா மித்யா. ஆக அபின்னே பேதம் இல்லாத இடத்திலே பேதா பிரதீதோ பவதி, பேதம் தெரிகிறதுன்னு சொன்னா அந்த பேதம் எப்படி இருக்கும்னா மிருஷா மித்யாவாக இருக்க வேண்டும். அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். சந்திர நானாத்மதாவத்து, இவன் கண்ணை ஒரு மாதிரியா வச்சுன்னு பாக்குறான், ரெண்டு ரெண்டா தெரியுது எல்லா வஸ்துவும். சந்திரன் ரெண்டு தெரியுது, ரெண்டு சந்திரன் தெரியுது இப்போ ஆகாசத்துல. அப்போ அந்த துவித்துவம் இருக்கே, நானா சந்திரத்துவம், அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா துவித்துவம் இல்லாத, ரெண்டாக இல்லாத ஒரே சந்திரன் இடத்துல ரெண்டாக தெரியறது அப்படின்னு சொன்னா அது இல்லாத இடத்துல அது தெரியறதுனாலே அது பொய். இதான் பொய். பிரதிபன்னோபாதோ திரிகாலிகேத பிரதியோகம். ரெண்டா இல்லை, சந்திரன் ஒன்னாதான் இருக்கு, ஆனா இப்ப ரெண்டா தெரியறது அப்படின்னு சொன்னா ரெண்டாக தெரியறது தவறு, அது பொய்யானது. பின்னே அபேதச்ச தத்வத், பேதம் இல்லாத இடத்துல அபேதம் தெரியுமானால் அதை பொய்ன்னு சொன்னோம். அதே இல்ல, அபேதம் பேதம் இல்லாத இடத்துல பேதம் தெரியுமானால் அதை பொய்ன்னு சொன்னோம். அதே மாதிரி பின்னமான இடத்துல அபேதம் தெரியறதானால் அதுவும் பொய் தான். நிஜமா வேறையா இருக்கு, ஆனா எனக்கு ஒன்னா தெரியுது அப்படி சொன்னா அதுவும் பொய் தான். அங்க ரெண்டு மரம் இருக்கு தூரக்க, ஆனா இங்கேருந்து பாக்குறச்ச ஒரே மரமா தெரியுது, அப்ப இதுவும் தப்பு தான். ஆக பேதம் இல்லாத இடத்துல பேதம் தெரிஞ்சாலும், பேதம் இருக்கிற இடத்துல பேதம் இல்லேன்னு சொல்லி அபேதம் தெரிஞ்சாலும் ரெண்டுமே மிருஷா. அதான் சொல்றான், பின்னே அபேதச்ச தத்வத்து. அந்த மிருஷா தான். ஏற்கனவே அந்த பேதம் எப்படி மிருஷான்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த அபேதம் மிருஷா. அப்ப அது மித்தியாயிடும். பிரபவதி ததோ நஸ்வதோ வஸ்து பேதா. அதனால என்ன தெரிகிறது, இந்த பேதம் அபேதம் ரெண்டையுமே நம்மளால நிரூபணம் பண்ண முடியாது. சத்தியம்னு நிரூபிக்கிறதுக்கு வழி இல்லை. அதே என்ன தெரிகிறது, இந்த வஸ்து பேதம், இது வேற அது வேற அப்படின்னு ஒரு பேதம் தெரிகிறதோ இல்லையோ, இந்த பேதமானது தானாக, அதாவது நிஜமாக இருக்கிறதுக்கு முடியாது. ந பிரபவதி, இது வாஸ்தவமாக இந்த பேதமானது இருக்கு வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முடியல. அப்ப சொன்னா இந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் பேதம் அபேதம் இதை பத்தி நீங்க விசாரிக்கிறே, அது சொல்ல முடியலன்னு வந்தது. சுவர்ணத்தினால நிர்மாணம் பண்ணின அந்த ஆபரணத்தை சுவர்ணத்தை காட்டிலும் வேறுன்னு சொல்லலாமா, சுவர்ணமேன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். ரெண்டுமா சொல்லும்படியா இருக்கு. அப்படி சொல்ல முடியல. அதுலதான் நீங்க விரோதத்தை கொண்டு வந்தேன், பேதாபேதவும் விருத்தவும். இப்ப நான் என்ன சொல்றேன், இதுக்கு விரோதம் இல்லாம ரெண்டையும் அந்த ஒரே இடத்துல உட்காத்தி வைக்கிறதுக்கு ஒரு வழியை பார்ப்போம். இது ரெண்டும் ஸ்வரூபம் விருத்தம். விருத்தமான அந்த ரெண்ட ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதுன்னு இடத்த விபாகம் பண்ணி கொடுத்து உட்காத்தி வைக்கலாம். யாருக்கு கால என்ன சொல்லுவா, ஒரு மரத்துல மேல கப்பி உட்கார்ந்து இருக்கு, அப்ப கபி சஞ்யோகம் மேல இருக்கு. அதே மரத்துல கீழே அது இல்லை. அப்ப என்னாச்சு, ஒரே மரத்துல கப்பி இருக்கு கப்பி இல்லை, கபி சஞ்யோகம் இருக்கு கபி சஞ்யோகம் இல்லை, சஞ்யோகமும் இருக்கு சஞ்யோக அபாவமும் இருக்கு. அப்படியானா இது ரெண்டும் விருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டா விருத்தம். ஆனா இதோட விரோதத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரே அதிகரணத்துல ரெண்டும் இருக்கலாம், தப்பு இல்லை, மேலையும் கீழையுமா இருக்கலாம், ஒரே இடத்துல இருக்க முடியாது. அந்த ஒரு அதிகரணத்துல ஒரே இடத்துல சஞ்யோகம் இருக்கிற அதே இடத்துல அதனுடைய அபாவமும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப மேல குரங்கு உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா கீழே உட்காரலன்னு சொன்னா அதுல ஒன்றும் விரோதம் இல்லை. எங்க உட்கார்ந்து இருக்கோ அங்கேயே உட்காரலன்னு சொன்னா அப்பதான் விரோதம். அது எப்போ சரியாகும்னு சொன்னா அப்போ ரெண்டுல ஒண்ணு பொய்யா இருக்கு. உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே குரங்கு இல்லைன்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அந்த குரங்கு பொய்யான குரங்காக இருக்குமானால் சொல்லலாம், நிஜமான குரங்கா இருந்தா சொல்ல முடியாது.
ஆக இந்த விதத்துல பார்க்கறச்சே பேதாபேதம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனா ஒன்னு நிஜம் ஒன்னு பொய்னு சொல்லிட்டா நமக்கு சமாதானம் கிடைச்சிடும். ஆனா இதை சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது பூர்வபக்ஷிக்கு. அத்தியாசத்தை வாண்டான்னு சொல்ற அந்த பூர்வபக்ஷிக்கு இந்த பேத பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்றது இஷ்டம் இல்லை. அதுக்கு அவன் வேற ஒரு வழியை பார்க்கறான். தர்மைர் பேத பிரசித்தேது. தர்மத்தை கொண்டு நாம பேதத்தை சொல்லலாம் போல இருக்கே. எப்படி சொல்லலாம்? சுவர்ணத்தை வச்சுண்டு ஒரு கர்ணாபரணம் பண்றான், ஒரு ஹஸ்தாபரணம் பண்றான், ஒரு பாத ஆபரணம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இந்த பாதத்துக்கு உண்டான ஆபரணம், ஹஸ்தாபரணம், கர்ணாபரணம் எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்ல முடியாது. இது வேற அது வேற ஆச்சே. ஏன்னா இதனுடைய தர்மம் வேற, அதனுடைய தர்மம் வேற, இதனுடைய தர்மம் வேற. காலில் போட்டுட்டா அதுக்கு நூபுரம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த நூபுரத்துவம் அப்படிங்கிற தர்மம் வேற. காதுல போட்டுட்டா அது குண்டலத்துவம் அப்படின்னு சொல்றது. அந்த குண்டலத்துவங்கிறது வேற. கையில போட்டா கடகத்துவம் அது வேற. இந்த தர்மங்கள்லாம் வித்தியாசப்படுறது. சுவர்ணம் வித்தியாசப்படல, சுவர்ணம் தான். ஆனா சுவர்ணம் ஒன்னா இருந்தாலும் இதெல்லாம் வேறதான். இது வேற அது வேற அது வேற. இது எப்படி வேற ஆச்சு? இது எல்லாமே அதே சுவர்ணம் தானே அப்படின்னு கேட்டா அதே சுவர்ணம் தான். இருந்தாலும் தர்மைர் பேத பிரசித்தேது. அதனுடைய தர்மங்கள் தனித்தனியா இருக்கு. இதனுடைய தர்மம் கடகத்துவம், அதனுடைய இது நூபுரத்துவம், இதுக்கு கர்ணாபரணத்துவம் அப்படின்லாம் இருக்கு, குண்டலத்துவம் இருக்கு. இது எல்லாம் வேறதான். அந்த தர்மங்களை வச்சு பேதம் சொல்லாமே. லோகத்துல இப்படித்தானே சொல்லுவா அப்படின்னா அது சொல்றாரு. யதி பவதி பிதா தர்மிணோ ஹந்த தேஷாம். சொல்லலாம். ஆனா அந்த தர்மங்கள் தனித்தனியாக இருக்கிறது அதுக்கு தர்மிய காட்டிலும் வேறானதா இல்லையான்னு திருப்பி அங்க ஒரு விசாரம் போடும். எந்த தர்மங்கள் பின்னமாக இருக்கிறதுனாலே அந்த தர்மங்களை கொண்டு தர்மிக்கு பேதம் சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த தர்மங்கள் அந்த தர்மிய காட்டிலும் வேறானதா இல்லையா அதை முதல்ல சொல்லணும், தீர்மானம் பண்ணி. கடகத்துவம், சுவர்ண குண்டலத்துவம் இத்தியாதி தர்மங்கள் அதுக்கு தர்மியா இருக்கக்கூடிய சுவர்ணத்தை காட்டிலும், சுவர்ணமோ கடகம் குண்டலம் சொல்றோம், அதை காட்டிலும் வேறானதா இல்லையா ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். யதி பவதி பிதா தர்மிணோ ஹந்த தேஷாம் தேஷாம் தர்மாணாம். இந்த தர்மங்கள்லாம் அந்த தர்மிய காட்டிலும் வேறானதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் தர்மி பாவம் எப்போ வரும்னு யோஜனை பண்ணிப்பார். பின்னமா அபின்னமா அப்படின்னு கேட்டு பின்னமும் தான் அபின்னமும் தான் சொன்னா ரெண்டிலையுமே தர்மி பாவம் கிடையாது, லோகத்துல பார்த்தது இல்லைங்கிற. எப்படின்னு கேட்டா இது மாடு, அது என்னது, அது எருமை அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுல எது எதனுடைய தர்மம்? கௌஹு மகிஷசிய தர்மஹா அப்படின்னு சொல்லாமா, இல்ல மகிஷா கோர் தர்மஹான்னு சொல்லாமா? ரெண்டும் கிடையாது. ஏன்? அத்தியந்தம் பின்னம். இது வேற அது வேற. இது தர்மம் வேற தர்மி வேறனா தர்மி பாவம் கிடையாது. எது ரெண்டும் தனித்தனியாக நிற்குமோ அதுக்கு தர்மி பாவம் கிடையாது. அஸ்வ மகிஷவத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அஸ்வம் மகிஷா எல்லாம் தனித்தனி ஆகையால இதுக்குள்ள ஒன்றும் தர்மி பாவம் வராது. அந்த மாதிரி தர்மத்துக்கும் தர்மிக்கும் பேதத்தை சொல்லிட்டா தர்மி பாவமே போச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நான் பார்க்கல லோகத்துல. சரி, அபேதம் சொல்லிடுவோமே, அப்புறம் என்ன அப்படி சொல்லலாமே என்ன? அப்பனா அபேதத்துல தர்மி பாவத்தை எங்க கண்ட லோகத்துல? இந்த அஸ்வம் மகிஷத்துடைய தர்மம் இல்லை, ஏன்னா பின்னமா இருக்கு. அப்ப அஸ்வத்தினுடைய தர்மமா? அஸ்வதர்மஹா அஸ்வஹான்னு சொல்லாமா? யாராவது சொல்ல முடியாது. அஸ்வன் தனக்கே தானே தர்மியாவும் தர்மமாவும் இருக்குங்கிறது அதுவும் பார்க்கலையே இல்லையா? ஒரு கட்டம் இருக்கு, அது தர்மி, அதுல நிறைய தர்மங்கள் இருக்கு. கடத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு, அதுல கடத்துவம்னு இருக்க மாதிரி கடமே ஒரு தர்மம்னு சொல்றதுக்கு இருக்கோ? அத்தியந்தம் அபேதமாக இருந்து கொடுத்தோம்னா தர்மி பாவம் வராது. பேதே அபேதேபி லோகே நகலு பரிச்சிதா தர்மி வியவஸ்தா. வெறும் பின்னம்னு சொன்னாலும் தர்மி பாவம் இல்லை, வெறும் அபின்னம்னு சொன்னாலும் இல்லை. பின்னாபின்னம்னு சொல்லலாம்னு சொன்னா விரோதமா இருக்கு.
அதை சொல்ல முடியல. அப்ப தர்மதர்மி பாவ வியவஸ்தைக்கு வேற வழி இல்லாமல் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, பேசாம அந்த தர்மிய சத்தியம்னும் அனுசூத்தமா இருக்கக்கூடிய ஒன்ன சத்தியம்னும் அதுல விசேஷங்கள்லாம் கல்பிக்கப்பட்டது மிருஷா மித்யா அப்படின்னு சொல்லிட்டா இந்த விரோதத்துக்கு பரிகாரம் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் லோகத்துல. ஒரே ஒரு ரஜ்ஜு தான் கிடக்கு. இந்த ஆளுக்கு அது சர்ப்பமா தெரியுது, இன்னொரு ஆளுக்கு அது தண்டமா தெரியுது, இன்னொரு ஆளுக்கு வேற ஒன்னா தெரியுது. ஆளுக்கு வெவ்வேறு விதமா தெரிஞ்சு போகுது. ஆனா இருக்கிறது ஒண்ணுதான். எப்படி ஒண்ணு சர்ப்பமாவும் ஆக முடியும்? ஒரே சமயத்துல அதே சமயத்துல ஒருத்தனுக்கு சர்ப்பமா இருந்துட்டு ஒருத்தனுக்கு தண்டமா இருந்துட்டு ஒருத்தனுக்கு வேற இன்னொன்னு எப்படி இருக்க முடியும் அதனால அப்படின்னு கேட்டா, நிஜமா இருக்க முடியாது, பொய்யா இருக்கலாம் அப்படின்னு ஆச்சு. இந்த ஆளுக்கு அவனுடைய அவித்யால வேற வேற மாதிரியா தெரியுது இனி சொல்றதுல தப்பு இல்லை. அப்ப அதே மாதிரி தர்ம தர்மிகள்ல இவனுக்கு ஒண்ணு தெரியுது, அவனுக்கு ஒண்ணு தெரியுது. ஆக இது ஒரு தர்மம், அது ஒரு தர்மம் அப்படின்னு பேதமும் தெரியுது, அப்படி அபேதமும் தெரியுதுன்னு சொன்னால் அப்ப ஒண்ணு பொய் அப்படின்னு சொல்லிட்டா தாராளமா தெரியலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. அதனாலதான் இதை ரொம்ப விசாரம் பண்ணி பார்த்து பாமதிக்காரர் கடைசியில என்ன சொன்னார்னா, பேதமும் அபேதமும் எதையாவது சொல்லித்தாகணும், ஒன்னை விட்டுதான் ஆகணும். ஏகஸ்மின் அவஹேயே, இந்த பேதம் அபேதம் ரெண்டுல எதையோ ஒண்ணு தள்ளி ஆகணும். ரெண்டையும் வச்சுட்டு சமாளிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? எதையோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டோமே, என்ன பண்ணலாம்னா அபேதோபாதானா பேத கல்பனா, அபேதத்தை வாஸ்தவமாக வச்சுண்டு பேதத்தை கல்பனையாக வச்சுக்கோ, அதுதான் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்தோம். அதனால அப்படி சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? அத்வைதங்கிறது வாஸ்தவம், பாரமார்த்திகம். அதுல கல்பனையாக தெரியக்கூடியது பேதம், துவைதம். அப்படி இதுதான் வேதாந்தம் சொல்லி கொடுக்குது. அதனால இந்த பேதம் அபேதம் ரெண்டையும் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விவசாய பண்ண போலான்னு பார்த்தால் அது நடக்காத காரியம், புரியாது. விசாரம் பண்ணி பார்த்தா சரியா இல்லை. அதனாலதான் ஆவிச்சாரித ரமணியம் அனிர்வச்சனியம் சொல்றது. பேதே அபேதேபி லோகே நகலு பரிச்சிதா தர்மதர்மி வியவஸ்தா. தர்மதர்மி பாவங்கிறது சுத்த பேதம் இருக்கிற இடத்துலையும் லோகத்துல கண்டதில்லை. வெறும் அபேதம் தான் இருக்குன்னு சொன்னாலும் அங்கேயும் கண்டதில்லை. பேதாபேதம் ரெண்டு இருந்தா தான் அந்த தர்மதர்மி பாவம் வருதுங்கிறத பாக்குறோம். ஆனா ரெண்டு நிஜமா ஒரு இடத்துல இருக்க முடியாதுங்கிற ஒரு தோஷம் வந்துடுறது, விரோதம்ங்கிறது இருக்கு. இதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லணும்னு சொன்னா எதையோ ஒண்ணு விடணும். விட்டு கொடுக்கறதுனா என்ன? ஒன்ன பொய்ன்னு சொல்லிட்டு இன்னும் ஒண்ணு நிஜம்னு சொல்லணும். அப்ப எதை விட்டு கொடுக்கலாம்னு பார்த்துட்டு அபேதத்தை சத்தியம்னு எடுத்துட்டு பேதத்தை மித்யா அப்படின்னு சொன்னால் சரியா வரும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சிருக்கோம். அடுத்த கிளாஸை அடுத்த வாரம் பார்ப்போம்.